நாங்க அர்ஜென்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கோம், வழி விடுங்க. நீ யாரா வேணா இருந்துக்கோ, அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல. ஹெல்மெட் வச்சுக்கிட்டே போடாம போனா எப்படி? செலிபிரிட்டிங்கிற இது கூட தெரியாதா? சார் நான் எமர்ஜென்சி சொல்றேன், நீங்க பாட்டுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபைனை கட்டிட்டு பைக்கை வந்து எடுத்துக்கோ. சார் எதுக்கு சார் சாவி எடுக்கிறீங்க? இப்ப சாவியை தரப்புறீங்களா இல்லையா? இப்ப நீ எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? தப்பு பண்ணிருக்க, அதான் கேக்குறேன். தப்பு பண்றவங்கள கேக்குறதா என்னோட வேலையே, சரியா? சார் ஹெல்மெட் இல்லைன்னா பிடிக்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு ரைட்ஸே இல்ல, தேவையில்லாம பண்ணாதீங்க. அப்படியா? சரி, நீங்க பேசிக்கிட்டே இருங்க. நான் கீழே ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன், அங்க போய் கலெக்ட் பண்ணிக்கோங்க. சாரி சார். டேய் அவர்கிட்ட ஏன்டா கெஞ்சிட்டு இருக்க? என்னோட பவர் என்ன நான் காட்டுறேன், நீ வீடியோ எடுறா. அந்த ஹெல்மெட் எடுறா, குர்ரா. மக்களே, நாங்க 2 பேரும் எங்க பைக்ல வந்துட்டு இருந்தோம். இவர் எங்களை நிறுத்தி எங்க 2 பேரும் டாக்குமெண்ட்ஸ் கேட்டாரு. நாங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். அப்படி இருந்தும் 1000 ரூபாய் காசு கொடுத்தாதான் விடுவேன்னு சொல்றாரு. என்னப்பா இப்படி போய் பேசுற? நீ ஹெல்மெட் போடாம வந்துட்டு இப்ப மாத்தி பேசினா எப்படி? சார் ஏன் சார் போய் சொல்றீங்க? நாங்க ஹெல்மெட் வச்சுட்டு ஏன் சார் போடாம வரணும்? நாங்க ஏன் சார் போய் சொல்ல போறோம்? என்னை பத்தி ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். வீடியோ தானே எடுக்கிற, எடு. ஏன் பயப்படுற? எடுப்பா. சாவிலாம் தர முடியாது, ஸ்டேஷனுக்கு வந்து வாங்கிக்கோ. பாத்தீங்களா மக்களே, ஒரு போலீஸ்காரர் இப்படி பண்ணா பொதுமக்கள் நாங்களா யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றது? எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்களும் எங்களை மாதிரி போலீஸால பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா என்னோட Facebook பேஜ் அண்ட் யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வணக்கம். ஆஷா, இன்றைய தண்ணி முக்கிய கொண்டு செய்திகள். சென்னை பல்லாவரம் போலீஸ் ஆய்வாளர் திலீப் பாண்டியன் பொதுமக்களிடம் லஞ்சம் வாங்கிய புகாரால் வேலைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. என்னங்க ஃபீல் பண்ணாதீங்க. யார் உங்களை நம்பினாலும் நம்பாட்டியோ நான் உங்களை நம்புறேங்க. நான் என்ன ஆஷா பண்ண? என் டியூட்டியை தானே செஞ்சேன். இத்தனை வருஷம் உழைப்ப என் ஸ்டேஷன்ல யாருமே புரிஞ்சுக்கலையே. அவனுங்க ஹெல்மெட் போடாம வந்துட்டு ஒரு ஃபேக் வீடியோ எடுத்து அதை சோசியல் மீடியா வாட்ஸ்அப்ல எல்லாத்துலயும் போட்டு இப்ப என்ன ஒரு கெட்டவனா ஆக்கிட்டாங்க ஆஷா. ஏங்க இது போலீஸ் வேலை இல்லைன்னா என்னங்க? நீங்க வீட்டுல ராஜா மாதிரி இருங்க, நாங்க வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்துறேங்க. ஒரு ஃபேக் வீடியோவால என் வேலை போய் நான் சம்பாரிச்சு வச்சிருந்த மான மரியாதை போயிடுச்சு. நான் வெளியில எப்படி? இதுக்கு தாங்க சொன்னேன், நல்லவங்களா இருங்க, ஆனா ரொம்ப நல்லவங்களா இருக்காதீங்கன்னு. இப்ப பாத்தீங்களா நம்ம நிலைமை எப்படி ஆயிடுச்சு?